ஸோ அண்ணாமலை மௌனம் காக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறது தவறு. ஆனால் மற்றவங்க எல்லாம் ஒழுங்காக ஹோட்டலில் வந்து நிம்மதியாக பேசிட்டு அவங்களுடைய ஆறுதலை வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு உடனே இப்போ விஜயை தனித்து விட வேண்டும்ங்கிற ஒரு பொசிஷனுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். கரூரில் நடந்தது விபத்துன்னு முதல்ல பாருங்கள். அது திட்டமிட்ட சதி இல்லை. அட்லீஸ்ட் விஜய் சைட்லேருந்து திட்டமிட்ட சதி இல்லைன்னு முதல்ல பாருங்கள். விஜய் களத்தில் இறங்கி அரசியல் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. அவர் களத்தில் இறங்கி அரசியல் அவரே வந்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு கடன் எவ்வளோ இருக்குங்கிற கேள்வி கேட்டிருக்கு. ஒவ்வொரு தனிநபருக்கும் 1,25,000 ரூபாய் கடனை இந்த 5 வருடத்தில் திமுக கூட்டி இருக்கிறது. அரசை நடத்துவதற்கே கடன் வாங்குகின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு. இந்த கடன் எல்லாம் நாளைக்கு யார் அடைக்க போறாங்க? புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த இளைஞர்களுக்கு என்ன புரியணும்னா, இப்பதான் நம்ம ஜனநாயக ரூட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம். அதனால தான் ஒரு நாட்டில் நாக்சலைட்டை ஏறத்தாழ ஒழிச்சு இன்னைக்கு ஒரு சின்ன பாக்கெட்டுக்குள்ள அவங்களை கொண்டு வந்திருக்கோம். சாமானியர்களுக்கு வணக்கம். ஒரு கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, பட் அரசியல் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னே சொல்லலாம். பல விஷயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாத்த பற்றி பேசுவதற்கு தான் இன்றைக்கி நம்ம டிடிஎஸ் ரவியோடு இணைந்திருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நீங்கள் முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க திமுக காங்கிரஸ் பிரியாது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ காங்கிரஸ்லேருந்து பல விஷயங்களை வந்து வெளியில் அதிருப்தி காமிச்சாலும் நேற்று வந்து இல்லை நாங்கள் திமுக கூட்டணியோடு தான் செல்லணும், அவசரமாக ஒரு கூட்டத்தை போட்டு நாங்கள் திமுகவோட தான் செல்வோம் அப்படின்னாங்க. ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு, அவர் என்னோட பிரதர், நாங்கள் பிரதர் தான் பேசுவோம் அப்போவுமே அப்படின்ட்டு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் வந்து ஒரு விஷயம் ஒரு திருத்தத்தோட சொன்னேன். திமுக சொல்லாமல் காங்கிரஸ் பிரிந்து போகாது. காங்கிரஸ் தானே முடிவு எடுக்காது, கம்யூனிஸ்ட் தானே முடிவு எடுக்காது, விசிகா கூட தானே முடிவு எடுக்க மாட்டாங்க. திமுகவே நீங்கள் கிளம்பி போங்க, நம்மளோட எதிர்வாக்குகள் வந்து அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ போகாமல் விஜய் மூலமாக வந்துடட்டும் அப்படின்னு ஜெயலலிதா எப்படி 2016 யோசிச்சாங்களோ அந்த மாதிரி யோசிப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஸோ திமுக சொல்லாமல் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ அந்த முடிவு எடுக்காது. திமுக சொல்லணும். ஜெயலலிதா மாதிரி தன்னம்பிக்கை இருந்ததுன்னா திமுக வந்து 2016 எப்படி அதிமுக 3வது அணி அமைச்சதோ அப்படி பண்ணணும்னு சொன்னேன். பட் இப்போ எனக்கு கிடச்சிருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏக்குள்ளே விஜய் வருவதற்கு சாத்தியம் இல்லை. அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டான்ஸ் ஆடினாங்க. செல்வ பெருந்தகை அது இதெல்லாம் பேசினார். என்னை ஏன் கூப்பிடல, என்னை கூப்பிட்டு தானே நீங்கள் தண்ணியை திறந்துருக்கணும், நீங்கள் என்னை கூப்பிட்டு தண்ணி திறந்துருந்தீங்கன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் 2 குடம் தண்ணி ஃப்ரீயாக கொடுத்துருப்பேன், அவங்க தண்ணியை அள்ளிட்டு போயிருந்திருப்பாங்க, என்னை கூப்பிடாம விட்டீங்க. இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருந்தது. டக்குன்னு ஸ்டாலின் ஐயா மெயின் பட்டனை கை வச்சுட்டாரு. நான் யாரையுமே உறவை வைத்து அழைக்க மாட்டேன். அப்படி எனக்கு புரியல. ரத்தத்தின்றதுன்னா கடக உடகன் பிறப்பிற்களே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து அதெல்லாம் அப்படிலாம் பேச மாட்டேங்க. ஆனால் இவரை மட்டும்தான் நான் வந்து இவர் தான் என்னை வந்து பெரிய அண்ணன்னு கூப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசின உடனே ரைட், எங்கேயோ பல்ப் எரியுது தப்பான இடத்துலன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து இல்லைங்க நான் போகல, விஜயை தனித்து விட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதுதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச சிச்சுவேஷன். ஏன்னா தலைகிடன் இருந்தாலும் அவரால் வந்து அந்த 41 பேரில் மாற்றி பேச வைக்க முடியல. ஒரே ஒரு பெண் மட்டும் தன்னை அழைக்காமல் தன்னுடைய சித்தப்பாவையோ தன்னுடைய வேற அண்ணனையோ அந்த உறவில் கூப்பிட்டுட்டாங்கங்கிறதுனால 20 லட்சம் ரூபாய் திருப்பி அனுப்பியிருக்கு. ஆனால் மற்றவங்க எல்லாம் ஒழுங்காக ஹோட்டலில் வந்து நிம்மதியாக பேசிட்டு அவங்களுடைய ஆறுதலை வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு உடனே இப்போ விஜயை தனித்து விட வேண்டும்ங்கிற ஒரு பொசிஷனுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் அது கூட ஜனவரியில் மாறுங்கிறது என்னோட அபிப்பிராயம். நேரடியாக சொல்கிறதா இருந்தால் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ ஸ்டாலின் ஐயா அனுப்பி வைக்காமல் போய் எந்த முடிவும் எடுக்க போகிறது இல்லை. அவங்க தான் நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கபாலி அப்படின்னா சொல்லுங்கள் எஜமான்னு வந்து நிற்கிற பொசிஷனில் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். பட் பிஜேபி அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிட்டு வர்றதுங்கிறத மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அது நல்லா தான் போயிட்டுருக்கு. அதில் எந்த குழப்பமும் இல்லை. பிஜேபி என்ன செய்யணுமோ அதை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்கு. பீகார் எலெக்ஷன் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா பீகார் உண்மையிலேயே பிஜேபி வெற்றி பெற்றதுன்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை. எப்படின்னா தொடர்ந்து இன்கம்பன்சியை பீட் பண்ணுறோங்கிறத தவிர தொடர்ந்து நிதிஷ்குமாரை கொண்டு வர்றோங்கிற அடிப்படைக்குள்ளே போய் மத்திய பிரதேஷ் மாதிரி குஜராத் மாதிரி
20 வருடம் 25 வருடம் அப்படிங்கிற அடிப்படையில் சாதனை பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம். அதுவும் நம்ம தேஜஸ்வி வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல், என்னவோ அமெரிக்காவில் வந்து IMF லோன் கொடுத்து பீகாரை நடத்த போகிற மாதிரி 30,000 ரூபாய் இப்போ ஒவ்வொரு பெண்களுக்கும் பிஜேபி அறிவித்தது ஒன் டைம் 10,000, இவர் மாதம் 30,000ட்டார். ராகுல் காந்தியே 8,500 தான் சொன்னார். ஸோ பீகார் எலெக்ஷனில் காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கு. பீகார் எலெக்ஷனில் என்டிஏ வெற்றி பெற்றால் அதனுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்கும். ஓகே சார், இப்போ நம்ம இன்னொரு விஷயத்துக்கு போனோம் அப்படின்னா வந்து இந்த நக்சல் ஒழிப்பில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காமிச்ச ஒரு ஆர்ப்பரிப்புனே சொல்லலாம், ஒரு இம்பார்ட்டன்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 95% நாங்கள் நக்சலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது. குறிப்பாக அமித்ஷா அவர்கள் 2019 ஹோம் மினிஸ்டராக பதவியேற்ற பிறகு இதோட ஃபோக்கஸ் வந்து 3 times எக்ஸ்ட்ராவாக இருந்தது. இன்றைக்கி அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிங்க. அதாவது வந்து நாக்சலைட் உருவாவதற்கான காரணம் என்ன? வறுமை. வறுமையை நீங்கள் ஏற்படுத்தலாம். இப்போ எப்படி தமிழ்நாட்டில் வந்து செழிப்பாக இருக்குது தமிழ்நாடுன்னு நீங்கள் சொன்னாலும், கிழக்கு தெற்கு மாவட்டங்களில் போனீங்கன்னா அதனுடைய பர்காபிட்டா இன்கமுக்கும் வடக்கு மேற்கு மாவட்டங்களுடைய பர்காபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்கும், சிலதில் த்ரிபிளாக இருக்கும். அதை நீங்கள் ஏற்படுத்தியே, அந்த வறுமையை ஏற்படுத்தியே அவர்களை அடக்கி வைத்து அவர்களை மதம் மாற்றி இப்படி எல்லாம் ஒரு விஷயம் பண்ணும்போது தான் அந்த நாக்சலைட் வறுமை அப்படிங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது அவனுடைய கோபத்தை தூண்டுவது. நீங்கள் ரொம்ப இப்போ இந்த மணிப்பூரை பற்றிலாம் நிறைய பேசியிருப்பாங்க. நீங்கள் உயிரே படம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தது? அதில் அந்த லேடி சொல்லுவா, என்ன சொல்லுவான்னா, உங்களுக்கெல்லாம் இந்தியான்னா டெல்லி, மும்பை, கல்கட்டா அண்டு பாம்பே தான், நாங்கள்லாம் இந்தியர்களே உங்களுக்கு கிடையாதுன்ற ஒரு வார்த்தை வரும். அந்த 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 வசனத்தினுடைய தாக்கம் அழகாக தூண்ட விடப்படுறது. நீங்கள் இப்போ ஃபட்னாவிஸ்க்கு முன்னாடி சரண்டர் ஆனவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க, ரொம்ப சின்ன வயசு. அவங்களை எப்படி தூண்டியிருப்பாங்க, என்ன கதை விட்டு தூண்டியிருப்பாங்க. இது ரெண்டாவது பிளாட்ஃபார்ம். சுருக்கமாக சொன்னால் உங்களையும் என்னையும் பிரசாந்த் கிஷோர் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட சொல்லி களத்தை அமைக்கிற மாதிரி அவங்கள வந்து இந்தியாவுக்கு எதிராக திசை திருப்புறது, இப்படி தான் பச்சையாக சொல்லணும். ஸோ இந்த நாக்சலைட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்களை அரெஸ்ட் செய்வதோ அவர்களை சிறையில் வைப்பதோ இல்லை, அவர்களின் வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவது, அவர்கள் ஒழிவதற்கான இடத்தை குறைப்பது. இது ரெண்டு தான் மெயினாக பண்ணோம். உங்களுக்கு ஐடிபிபியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இண்டோ டிபேட் பார்டர் ஃபோர்ஸுங்கிறத வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து செயல்பட தொடங்கியது. ஆந்திராவில் தான் நாக்சலிசம் பெரிய அளவில் இருந்தது. இந்த ஆந்திரா நாக்சலிசம் அப்படியே சத்தீஸ்கர் வழியாக ஜார்க்கண்ட் வரைக்கும் போய் உட்கார்ந்துருச்சு. வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மாவோயிசம் கதை வேறு, அது கம்யூனிஸ்ட் இருந்ததுனால வந்த நிறைய பெரிய விஷயம். ஸோ அமித்ஷா குறிக்கோள் வைக்கிறாரு, அதாவது இந்த நாக்சலைட் வந்து ஒழிக்கப்பட வேண்டும்னா பாவர்ட்டியோடைய நிலைமை முதல்ல நார்மல் ஆகணும், வறுமை அப்படிங்கிறதுலேருந்து வெளில வரணும். அதற்கப்புறம் அவனுக்கு எங்கெங்கிறதெல்லாம் பதுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அந்த பதுங்கிறதுலேருந்து அவனை வெளில கொண்டு வரணும். இதையெல்லாம் முறையாக செய்து கொண்டே வந்தோம். ஜூன் 2025 நாக்சலைட் வந்து ஏறத்தாழ ஒழிஞ்சிரும் அப்படிங்கிற திட்டம் தான் அமித்ஷா கிட்ட இருந்தது. இப்போ மார்ச் 2026 வரைக்கும் அவர் கொண்டு போகிறாரு. இன்றைக்கி இந்தியாவில் எங்கே இருக்குது நீங்கள் நாக்சலிசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தீஸ்கர் தான் வியாபித்திருக்கு, ஜார்க்கண்டில் ஒரு அளவுக்கு இருக்குது, தெலுங்கானாவில் இன்னும் அதனுடைய வேர்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சத்தீஸ்கரில் நீங்கள் போனீங்கனாலும் அந்த மாவோயிஸ்ட் தலைவர் யாராக இருப்பான்னா தெலுங்கு குடும்பத்தினுடைய ஆளாக தான் இருப்பான், அதாவது தெலுங்குக்கு பிறந்த வம்சாவளியாக தான் இருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போது தலைக்கு 48 லட்சத்திலிருந்து 60 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும் பேசப்பட்ட தலைவர்கள் தான் சரண்டர் ஆகியிருக்காங்க. இது 2005 இது எப்படி இருந்தது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இந்த அப்பீஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் இருந்தது. அவங்களெல்லாம் திருத்த முடியாதப்பா, அவங்களுக்கு என்ன வசதியோ பண்ணி கொடு, பெருசாக தப்பு பண்ணாமல் பார்த்துக்க அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது அவர்களை சகித்து கொண்டு வாழணுங்கிற ஒரு பொசிஷனை தான் காங்கிரஸ் மெயின்டைன் பண்ணிச்சு. இந்த சல்வா ஜுடும் இந்த இவர் வந்தார் இல்லையா, இப்போது சிபிஆர் நிற்கும் போது வைஸ் பிரசிடெண்ட்டாக சுதர்ஷன் ரெட்டின்னு ஒருத்தர் நின்றார் இல்லையா, ஜட்ஜு நின்றார் இல்லையா, அவர் கொடுத்த ஒரு தீர்ப்பு தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுச்சு. அது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். அடிப்படை என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களையே காவலாளிகளை, நாக்சலைட்ஸ்லேயே காவலாளிகளை ரெடி பண்ணி அவங்களுக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை கையில் கொடுத்து, உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க, திருடங்கிட்ட சொல்கிற மாதிரி நீ ஜாகிரதையாரு, உன்னை நீயே பார்த்துக்க, நீ கரெக்டாக டிவைட் பண்ணி பிட் பாக்கெட்டுக்கு இவனை அனுப்பு, கொலைக்கு அவனை அனுப்பு, கொள்ளைக்கு இவனை அனுப்புங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதை எதிர்த்து அவர் தீர்ப்பு கொடுத்தவர். சிதம்பரம் மாதிரி உண்மையிலே தேச சிந்தனை ஓரளவுக்காவது உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் கூட இந்த நாக்சலைட்ஸுங்கிறது வந்து அவங்களுடைய நோக்கம் அப்படி தாங்க, அவங்க ஒரு திசையை நோக்கி போகிறாங்க, பண்ணி வாழ்ந்துக்கோங்க, ஆமாம் அவங்க அப்படி தாங்க,
அப்படிங்கிற அடிப்படை. இந்த வீட்டில் தண்டசோறு மெயின்டைன் பண்ணுவீங்களே, ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு மாது இருப்பான் இல்லையா, அந்த மாதிரி நாக்சலைட்டும் இருந்துட்டு போகட்டும்னு நினைச்சது தான் முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம். இதை அடித்து ஒவ்வொரு விதமாக திசை திருப்புறாங்க. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற முயற்சி பண்ணுறாங்க. அவங்க அங்கே சொல்லப்போனால் வடகிழக்கு மாநிலங்களில் ரோடு போட வச்சதே மிகப்பெரிய விஷயம். அவன் சாதாரணமாக அடையக்கூடிய மருத்துவமனைக்கோ, அவன் சாதாரணமாக அடையக்கூடிய பள்ளிக்கோ கூட சாலைகள் இல்லாமல் இருந்ததுங்கிறத முதல் 5 வருடத்தில் தொடங்க வைத்து அடுத்த 5 வருடத்தில் பிஜேபி அரசு வடகிழக்கு மாநிலங்கள், அதாவது மிசோரம், சிக்கிம், மேகாலயா, மணிப்பூர், இந்த மாதிரியான மாநிலங்களில் சாலைகள் அமைப்பதற்கான வேலையை செய்தாங்க. இதை ஏன் காங்கிரஸ் முதல்ல செய்யலைன்னு சொன்னால், அங்கே சாலை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. மழை அதிகம் இருக்கும், சாலை அதிகம் போட முடியாது. அதற்கு பிறகு வந்த டெக்னாலஜி ஒவ்வொன்றுத்தையும் பயன்படுத்தி அங்கே சாலைகள் வருவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு இயல்பு வாழ்க்கைக்குள்ளே அவங்களை கொண்டு வந்தது தான் இந்த விஷயம். இது செய்வதற்கு முதல்ல ஒரு திண்ணம் வேணும், ஒரு நோக்கம் வேணும், ஒரு ஆர்வம் வேணும், தேசாபிமானம் வேணும், அவனையும் மனுஷனாக மதிக்கிற ஒரு தன்மை வேணும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லட்டுமா, பாகுபலி படம் பார்க்கும்போது அந்த காட்டுவாசி தோக்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. காந்தாரா படம் பார்க்கும்போது அந்த காட்டுவாசி வெற்றி பெறணும்னு நினச்சிருப்பீங்க. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தான் இந்த திட்டம். பிரில்லியன்ட்லி சார். நான் சொல்றது புரியுதுங்களா? இதை ஒன்றை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை நோக்கி நீங்கள் போகிறது. ரெண்டுத்துலையும் காட்டுவாசி ஒன்று தானே. ஆனால் இந்த இடத்துல அந்த தெய்வீகம்னு ஒன்று உள்ளே வந்துருச்சா, இதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. இதுதான் நாக்சலிசம் பற்றி எனக்கு இப்போ இந்த தலைமுறைக்கு தெரிய வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கடந்த 11 வருடமாக மோடி ஆள்கிறார், இந்தியா ஒரு சர்வாதிகாரியிடம் இருக்குன்னு எந்த இளைஞனாவது நினைச்சான்னா அவனுக்கு தெரிய வேண்டியது 1947 1996 வரைக்கும் காங்கிரஸ் தான் இந்தியாவை ஆண்டது. 1996 160 சீட்டு பிஜேபி வெற்றி பெற்றது, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஆனால் அவங்கள ஆட்சி அமைக்க விடலை. 13 மாதம்னு பிஜேபியை ஆட்சிக்கு வரவிடாமல் பண்ணி கிட்டத்தட்ட 6 to 8 பிரதமர்களை 11 மாதம் கூட ஆள விடாமல் பண்ணி, தேவேகவுடாவை, ஐக்கிய குஜராலை, சந்திரசேகரை, ஏன் மொராஜி தேசாய் என்கின்ற பெருமகனாரை யாரையுமே ஆட்சி செய்ய விடாமல் பண்ணி காங்கிரஸ் தான் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான ஒரு பொசிஷனை செஞ்சுட்டு வந்தாங்க. 96க்கு அப்புறம் 98 99 வாஜ்பாய் ஐயா வந்ததுக்கு பிறகு தான் பிஜேபி அப்படிங்கிறது ஆள முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கே வந்தது. இவ்வளவு நாள் போராட்டத்துக்கு பிறகு அது நடந்தது. உங்களுக்கு மோடியை தான் தெரியும்னு சொன்னால், நான் ஜெயபிரகாஷ் நாராயணன்லேருந்து, வாஜ்பாயிலேருந்து, அத்வானியிலேருந்து பல பேரை பற்றி உங்களுக்கு சொன்னால் தான் புரியும். ஸோ இப்போ தான் உண்மையிலேயே நம்ம ஜனநாயகத்துக்குள்ளே வந்திருக்கோம். இது சர்வாதிகாரம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பு. உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவன் சரியாக சொல்லிக் கொடுக்கல, புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த இளைஞர்களுக்கு என்ன புரியணும்னா, இப்போ தான் நம்ம ஜனநாயக ரூட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம். அதனால தான் ஒரு நாட்டில் நாக்சலைட்டை ஏறத்தாழ ஒழிச்சு இன்னைக்கு ஒரு சின்ன பாக்கெட்டுக்குள்ளே அவங்கள கொண்டு வந்திருக்கோம். இதுதான் உங்கள் கேள்விக்கான என்னுடைய பதில். நேற்று விஜய் கரூர்லேருந்து எல்லா குடும்பத்தையும் அழைச்சிட்டு வந்து, ஐ திங்க் ஒரு குடும்பமோ 2 குடும்பமும் மட்டும் வரல, இன்னொரு குடும்பத்தை அன்றைக்கி 30ஆம் நாள் காரியம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், வரல. இன்னொரு குடும்பம் நான் வரமாட்டேன், சித்தப்பா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், அந்த சித்தப்பாவை கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் நம்ம. இது 2 விதமாக பார்க்கப்பட்டது. ஒன்று, விஜய் வாண்ட்ஸ் டு கீப் அ ஃபுல் ஸ்டாப் ஃபார் திஸ் திங், நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆனோம் அப்படின்றதுக்காக பண்ணது. இன்னும் விஜய் இப்பயும் போகிறோன்னா எப்போ தான் போவார்னு கேள்வியும் வந்திருந்தது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ இதை ஒரு சடங்குன்னு நீங்கள் முதல்ல பாருங்கள். கரூரில் நடந்தது விபத்துன்னு முதல்ல பாருங்கள். அது திட்டமிட்ட சதி இல்லை, அட்லீஸ்ட் விஜய் சைட்லேருந்து திட்டமிட்ட சதி இல்லைன்னு முதல்ல பாருங்கள். நேற்றுக்கு நடந்ததுங்கிறது ஒரு ஜெஸ்டர். ஆங்கிலத்தில் சொன்னால் கௌரவமாக தெரியும், தமிழில் சொன்னால் சடங்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதனால் என்ன மாற்றங்கள் வரும்? அந்த 41 குடும்பத்துக்கு ராத்திரியோட ராத்திரியாக 10:30 மணிக்கே ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டாரு, எப்படியும் ஒரு 100 200 300 பேர் சாவாங்க போல் இருக்குது, 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துடலாம், நம்ம பேர் நிற்கும் அப்படின்னு ராத்திரியோட ராத்திரியாகவே அவர் சொல்லிட்டார். ஆனால் அதை எவங்களாவது மதிச்சானா? அதை மதிச்சிருந்தால் அன்றைக்கி ராத்திரி 10 லட்சம், ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம்ங்கிறது பெரிய அமௌண்ட்டு தானே சார்? அதில் ஏதாவது தவறு இருக்கா? அவன் வீட்டில் இருக்கிற தம்பியோ தங்கச்சியோ கணவனையோ மனைவியோ அப்பாவையோ இழந்திருக்காங்க அப்படின்னும் போது 10 லட்ச ரூபாய் பெரிய அமௌண்ட்டு தானே, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையே. யாரும் நம்பலை, யாரும் அதை பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளலை. அங்கே தான் திமுக முதல் தோல்வி அடைஞ்சது. நம்பர் 1. அதாவது விஜய் வந்தார், நாங்கள்லாம் பார்க்க போனோம், அங்கே ஒரு விபத்து நடந்தது, எங்கள் வீட்டிலேருந்து செத்து போயிட்டான். இதை அடுத்த நாள் புரிஞ்சுக்கிட்டாங்க.
இப்போ இவர் கரூருக்கு போயிருக்கணும். என்னைக்கு போயிருக்கணும்? 27ஆம் தேதி ராத்திரியே போய் எல்லார் வீட்லேயும் போய் அழுது இருக்கணும். எம்ஜிஆர் ஐயா இஸ்திரி போட்டி கொடுப்பாரு, கிழவியை கட்டி பிடிப்பார். இதெல்லாம் ஒரு ஜெஸ்டர், நேர்மையான ஜெஸ்டர். நான் அதை கிண்டல் பண்ணலை. பட் இன்னைக்கு உங்களுக்கு அது தப்பாக தெரியும். இன்றைக்கும் இஸ்திரி போட்டி கொடுக்குறவங்களாம் இருக்கான் அரசியல்வாதியில், தன்னை எம்ஜிஆர்னு நினச்சிட்டு. இப்போ விஜய் வந்து அங்கே போயிருந்துருக்கணும். போயிருந்தா நீங்கள் பாதுகாப்பு எப்படி கொடுப்பீங்கிறதான கேள்வி. நான் முதல்ல இருந்து சொல்கிறேன், விஜய் களத்தில் இறங்கி அரசியல் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. அவர் களத்தில் இறங்கி அரசியல் அவரே வந்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். காரணம் என்னென்னா, அவரை பாதுகாக்கிறது தான் உங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும். எல்லாரும் ஆர்ப்பரித்து தான் அவர்கிட்ட போவாங்க. அவர்கிட்ட வெறுக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாமல் போங்க. அவருக்கு கூட்டம் வருது, அந்த கூட்டம் எல்லாம் வாக்காகவே மாறாதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. 8%லேருந்து 12% தான் ஓட்டு வரும். அப்படியே வச்சுக்கோங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. அவர் வாக்கை பிரிக்க போகிறவர் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஆதரவு வாக்கை தூக்க போகிறவர், கடத்த போகிறவர். அதையும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்போ அவர் வரணும்னு நினச்சிங்கன்னா அவர் எப்போ வருவார்? அடுத்த நாளே வரணும், அன்றைக்கி ராத்திரியே வரணும். நான் செந்தில் பாலாஜியாக இருந்தால் இவரை வர சொல்லுவேன். நம்ம நடிகர் ஒரு பொய்யாமொழி, அன்பில் பொய்யாமொழியை வர சொல்லுவேன். நான் வந்து ராத்திரியோட ராத்திரியே ஆம்புலன்ஸை ரெடி பண்ணுவேன். ஏன்னா தேசத்தை காப்பாற்றணும்ல, அந்த மக்களை எல்லாம் எப்படியாவது காப்பாற்றணும்ல, வர சொல்லுவேன். என்னுடைய பிறந்த நாளுக்கு பெரிய போஸ்டர் அடித்து அதில் சின்ன சைஸில் அண்ணாவையும் கருணாநிதி ஐயாவையும் போட்டு வெறுப்பேற்றுவேன். எனக்கு காசு இருக்குது. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. ஸோ இட் டுக் இஸ் டைம். அவர் சொல்கிறாரு, நான் மண்டபத்துக்கு கேட்டேன், மண்டபம் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் இந்த இடத்துல உங்களை பார்க்குறேன். 5 ஸ்டார் ஹோட்டலில் சந்தித்தார். இப்போ பேசுகிறான். சந்திக்கவே இல்லைன்னு சொன்னவன் இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் சந்தித்தாருங்கிறான். 20 லட்சம் கொடுத்ததுங்கிறது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். விஜய் கொடுத்தது, அரசு 10 லட்சம் கொடுத்தது தப்பு. அது உங்கள் பணம், என் வரி பணம், தன்னுடைய கையாளாகத்தனத்துக்காக கொடுத்தது அப்படிங்கிறது. ஸோ ஒரு விபத்து நடந்தது, ஒரு சடங்கு நடந்ததுங்கிறதோட இந்த மேட்டர் முடியணும். அந்த 46 உயிர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பு விஜயை உயர்த்தியிருக்கா, இல்லை அது வந்து இறக்க போகுதா அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் அது வேலை செய்யலை. அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே சார், இப்போ அந்த லேட்டஸ்ட்டாக அந்த சிஏஜி ரிப்போர்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். தமிழக அரசு மேலே பல கேள்விகள் அந்த ரிப்போர்ட் பார்த்து வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, சிஏஜி ரிப்போர்ட் எப்போதுமே நீங்கள் பார்க்கும்போது அதுக்கு அரசு திருப்பி என்ன பதில் கொடுத்துருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும்னு நான் எப்போதும் சொல்லுவேன். கொடுக்காததுனால நானும் நீங்களும் பேசணும். ஐயா, எல்லாருக்கும் தெரிய வேண்டியது, நான் உங்களுக்கு 2 விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன். தியாகராஜன் ஐயா வந்த உடனே, அதிமுக அரசு நீக்கப்பட்ட உடனே மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் 2021லேயே தியாகராஜன் ஐயா சொன்னது, தனிநபர் கடன் எவ்வளோ இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னார். அதே நாள் தனிநபர் வருமானம் எவ்வளோ இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா வித்தியாசம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்குள்ளே தான் இருந்திருக்கும். அதாவது கடன் எவ்வளோன்னு சொல்ல தெரிஞ்சவருக்கு வருமானம் எவ்வளோன்னு சொல்லாமல் விட்டார். அது அவருடைய அரசியல். இன்னைக்கு கடன் எவ்வளோ இருக்குங்கிற கேள்வி கேட்டிருக்கு. ஒவ்வொரு தனிநபருக்கும் 1,25,000 ரூபாய் கடனை இந்த 5 வருடத்தில் திமுக கூட்டியிருக்கிறது. எனக்கு இந்த தனிநபர் கடனை பற்றி, அந்த புள்ளி விபரத்தை பற்றி சில கருத்துக்கள் உண்டு. 9 பேர்கிட்ட மட்டும் 1,30,000 கோடி திமுகவில் இருக்குது. அதை நீங்கள் உட்காந்து 6 கோடி தமிழர்களுக்கு பிரித்து கொடுத்தாலே எவ்வளோக்கு வரும்? 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ, இல்லை 1 லட்சம் வரைக்கும் கூட அதிகமாகும். 50,000 ரூபாய் வரைக்கும் கூட அதிகமாகும். அதை வைத்துக்கொண்டு பேசக்கூடாது. எல்லாரும் வளமாக இருக்காங்களாங்கிறது தான் கேள்வி. அப்படி இல்லைங்கிறது தான், எந்த சமூக நீதியை திமுக பேசுதோ அதை நிதி மேலாண்மையில் அது கொண்டு வரலைங்கிறது நம்பர் 1 பாயிண்ட். 2வது, இவங்களால் எப்படி 5 லட்சம் கோடி கடன் வாங்க முடிஞ்சது? இவங்க அந்த பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் வைத்து கொண்டு தான் வாங்கினாங்க. என் கடனை ஏற்றிட்டாங்க ஐயா, 1,25,000 என் கடனை ஏற்றிட்டாங்க. சிஏஜி தெளிவாக சொல்லுது, நீ வாக்கு வாங்கி அரசியலுக்காக தான் இதை பண்ணியிருக்க, சப்சிடிஸ் கொடுப்பதற்காகத்தான் இதை பண்ணியிருக்கேன்னு தெளிவாக சொல்லிடுச்சு. ஆனால் என்னால் எப்படி கடன் வாங்க முடிஞ்சது? அந்த பொருளாதார நிபுணர்களாலையா? இல்லை, 100-200 ஆனதுனால. வரி வசூல் ஜிஎஸ்டியின் மூலமாக எவ்வளோ வாங்கி கொண்டிருந்தோமோ 2021 வரைக்கும், 2017 ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு ரெவென்யூ அப்படிங்கிறது டபுள் ஆனதுனால, அதாவது ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய, அதாவது அன்னைக்கு 100 பேர் கட்டிட்டு இருந்தானா இன்னைக்கு 1000 பேர் கட்டுறான். 5%லே கட்டுறான்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் டபுள் ஆச்சு. 100-200 ஆனதுனால 3.5% வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கலாங்கிறது 7% வரைக்கும் கடன் வாங்கலாம்னு ஆயிடுச்சா இல்லையா? அதைத்தான் அவங்க வாங்கினாங்க. எதுக்கு வாங்கியிருக்கணும்? இதுக்கும் தியாகராஜன் ஐயா அப்போ பதில் சொன்னார். உன்னிப்பாக கவனிச்சு பாருங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்? அதிமுக கடன் வாங்கியது வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? கடன் வாங்குவதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தான் பண்ணணும் தெரியுமா? நாளையை நோக்கி தான் அந்த கடனை வாங்கணும், இன்னைக்கு செலவு பண்ணுறதுக்காக வாங்கக்கூடாதுலாம் லெக்சர் விட்டார்.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இவங்க 31% தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரே பண்ணியிருக்காங்க. அதாவது 100 ரூபாய் கடன் வாங்கினா 69 ரூபாய் தினப்படி நடத்துவதற்காக கரண்ட் கடன் வாங்குறான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பொட்டி கடை வந்து நடத்துகிறான், டெய்லி 1000 ரூபாய் கடன் வாங்குறான். அவனை பணக்காரன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அந்த 1000 ரூபாய் வாங்கி தான் அவன் மின் கட்டணத்தையே செலவு பண்ணுறான், அந்த பொருளையே வாங்குறான். ஆனால் வியாபாரம் ஆகலைன்னா அவன் நஷ்டத்துக்குள்ளே போக போகிறான். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வெறும் 31% தான் இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டும் 15% இருந்தது, 17% மாறி இருக்கு. நாம் பேசுறது வந்து பட்ஜெட்டில் 2%. நானும் நீங்களும் சம்பாதிக்கிற அந்த வருமானத்தினுடைய 2% இல்லை, 15% வந்து 17% ஆயிருக்கு. இந்த மாதிரியான குளறுபடிகளை எல்லாம் சிஏஜி எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கு. இது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அரசை நடத்துவதற்கே கடன் வாங்குகின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு. இந்த கடன் எல்லாம் நாளைக்கு யார் அடைக்க போறாங்க? அடுத்து வர்ற ஆட்சி அடைக்கணும். அடுத்து வர்ற ஆட்சி எப்படி அடைப்பான்? பிஜேபியா இருந்தா வாய்ப்பு இல்லை, திமுக இருந்ததுன்னா உங்க சாபம், கடன் வாங்கி தான் திருப்பி உங்களை அடைச்சி ஆகணும். இந்த 1 லட்சம் கோடி கிட்டத்தட்ட கனிம வளத்திலையும் சாராயத்திலையும் மணல்லையும் கணக்கில் வராமல் இருக்கு பாருங்க. அதை கணக்கில் கொண்டு வந்தாலே இவங்க கொண்டு வர மாட்டாங்க. இவங்க எப்படி கொண்டு வருவாங்க? இவங்க கொண்டு வந்தால் ராயபுரம் அந்த அந்த பார்டர் பூரா ஓட்டு போயிடும். அப்பாவையா சபாநாயகர் ஆக முடியாது. கனிம வளத்தில் கை வச்சிங்கன்னா, மணலில் கை வச்சிங்கன்னா துரைமுருகனை ஏவே மறைச்சிருவார், சாராயத்தில் கை வச்சிங்கன்னா டிஆர் பாலுவை கதை பேசிடுவார். ஸோ இவங்களால் அதை பண்ண முடியாது. 1 லட்சம் கோடி வரைக்கும் நீங்கள் நல்லா யோசிங்க. தமிழக பட்ஜெட் 4 லட்சம் கோடி. அப்போ 1 லட்சம் கோடி சேர்ந்துச்சுன்னா 25% ஏறுச்சுன்னா குறைந்தபட்சம் இந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்டிட்டு மீதிக்கு நீங்கள் வந்து அசலை திருப்பி கொடுக்கின்ற வேலையை செய்யலாமா, செய்ய முடியாதா? இப்படித்தான் ஒரு நிர்வாகம் நடத்தணும். ஆனால் இதில் வேதனை என்னன்னா, நம்ம நிதியமைச்சர் வந்து நிதி மேலாண்மை பற்றி ஒரு புத்தகம் எழுதினார். யார் எழுதினாங்க? கடன் வாங்கி தினப்படியை நடத்துகின்ற, கடன் வாங்கி உங்களுடைய என்னுடைய தனிநபர் கடனை 1.5 லட்சம் 1.25 லட்சம் வரைக்கும் ஏற்றி விட்டவர் ஒரு புக்கு எழுதுறாரு. இது எப்படி இருக்குன்னா, சாத்தான் வேதம் ஓதுவதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆங்கிளில் போனீங்கன்னா, ஒரு ஜெயில் கைதி வந்து புக் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு எழுதினாருன்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் நிதியமைச்சர் உங்களுக்கு ஒரு புக்கு எழுதுறாரு. இதுதான் கோரத்தின் அடிப்படை. இதில் திராவிட மாடலை பார்த்து எல்லாமே பண்ணதுன்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன். மத்திய பிரதேசிலையும் மகாராஷ்டிராலையும் மற்ற இடத்துலையும் 2500 ரூபாய் இந்த பெண்களுக்கு மாதம் கொடுப்பதுங்கிற ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், கமலஹாசன் ஐயா அதை வந்து உரிமை தொகைன்னு முதல்ல பேசினார். இவங்களும் அதை வந்து வாக்குறுதியில் சொன்னாங்க, குடும்பத் தலைவர்கள் அனைவருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் கொடுக்கும்போது முதல்ல கொடுத்தது மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் தான் திமுக கொடுத்தது. திமுக கொடுக்கும்போது 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிற வருமானம் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் 55 லட்சம் குடும்பங்கள் தான் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக வருமானத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே 5 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்குது. ஆனால் இவங்க 1000 ரூபாய் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க? 1 கோடியே 15 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. 55 லட்சம் எங்கே இருக்குது? 1 கோடியே 15 லட்சம் எங்கே இருக்குது? ஸோ ஏழைகளுக்கு கொடுப்பது பாதி, ஓட்டு போடுறவனுக்கு கொடுக்கறது மீதி. இதுதான் இவங்களுடைய முட்டாள்தனமான சிஸ்டம். இதே நீங்கள் மத்திய பிரதேஷ்லேயோ மகாராஷ்டிராலேயோ போயிட்டு 2.5 லட்சத்துக்கு வருமானத்துக்கு மீறி இருக்கிறவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கிடச்சதுன்னு நிரூபிச்சிங்கன்னா அப்போ நான் சொல்லுவேன், ஆமாயா திராவிட மாடலை வந்து பிஜேபியும் ஃபாலோ பண்ணுது. ஸோ யாருக்கு தேவையோ அவனுக்கு நான் கொடுத்தது போக, யாருக்கு தேவையில்லையோ அவனுடைய வாக்கு வாங்குவதற்காக நீ கொடுத்தது தான் நிதி மேலாண்மையினுடைய முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம். இன்னும் ஒரே வரியில் சொல்லிடலாம், மன்ரேகா கொண்டு வந்தது காங்கிரஸ், 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பிஜேபி. காங்கிரஸ் செயல்படுத்தி இருந்தா கேஷ்ல தான் பணம் போயிருக்கும். அதே 100 நாளுக்கான அமௌண்ட் வந்து கேஷ்ல போயிருக்கும். கேஷ்ல போயிருந்தா என்ன இருந்திருக்கும்? வாங்குறவனுக்கு வேணா வசதியா இருக்கலாம், 100 ரூபாய்க்கு 15 பைசா தான் போயிருக்கும். ராஜீவ்காந்தி ஐயா சொல்ற மாதிரி கண்டம் போற வரம் பேரெல்லாம் எழுதி கேஷ்ல கொடுத்துருப்பாங்க. பட் பிஜேபி பண்ணது வங்கியின் மூலமாக போகுது. அப்ப 100க்கு 100 நேரா போயிருது. இதுதான் காங்கிரஸ் ஆள்வதற்கும் திமுக ஆள்வதற்கும் பிஜேபி ஆள்வதற்குமான வித்தியாசம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சிஏஜி ரிப்போர்ட் எப்போதுமே உண்மையை எடுத்து சொல்லும். இதுதான் என்னோட கருத்து. ஓகே சார், நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி, அண்ணாமலை மௌனம் அப்படின்னு சொல்லி இப்போது, அதாவது ஒரு வாரம் ஒரு விஷயங்கள் இது பண்ணி, போன வாரம் கட்சி ஆரம்பிப்பாருனாங்க, இப்போ அண்ணாமலை மௌனமாக இருக்காரு அப்படின்னா அதை எப்படி பார்க்குறீங்க சார்? உங்களுக்கு பாட்சா படத்தில் ரஜினியோடைய பாட்டு ஒன்று வரும், நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் உடை அழகு அப்படின்னு, சிரிப்பு அழகு அப்படின்னு.
அதில் வந்து நாதஸ்வர வித்வானாக, புரோகிதராக, டிராஃபிக் போலீஸாக, கண்டக்டராகலாம் ரஜினி வருவார். செய்தி ஊடகங்கள் அண்ணாமலையை டெய்லி உற்று நோக்குகிறது. அவரை கண்டக்டராகவும், அவர் மாடு மேய்ச்சா மாடு மேய்க்கிறார், அவர் மாட்டுக்காரர் வேலைன்னு ஆகிவிட்டார். தினமலரில் போடுறான், மாட்டுக்காரர் வேலைன்னு ஆகிவிட்டார். அவரை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. ரஜினியை எப்படி அற்புதமாக பாராட்டினீங்களோ அந்த மாதிரி உண்மையிலே பாராட்டிட்டு இருக்கீங்க. அங்கே மௌனமே கிடையாது. மௌனத்துக்கும் தியானத்துக்கும் அமைதிக்கும் வித்தியாசம் உண்டு. அவர் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஊராட்சி தலைவியை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்களா, அவர் தான் பேசுகிறாரு. ஒரு ஊழலை நீங்கள் செய்துவிட்டு தைரியமாக வெளியில் நடக்கிறீங்களா, அவர் தான் பேசுகிறாரு. டான்ஜெட்கோவுடைய கடனில் நீங்கள் பண்ண தப்பா, அவர் தான் பேசுகிறார். அவர் பேச வேண்டியது இன்னும் 2 இருக்குது. அது எப்போ கொண்டு வருவாருங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நம்பர் 1, டெண்டர் எல்லாம் திமுகவை சார்ந்தவர்களுக்கு, சிலது அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு கொடுக்குறாங்க, பாரபட்சம் பார்க்குறாங்கங்கிறத மட்டும் அவர் வெளியிடுவேன்னு சொன்னதை செய்தார்னா உண்மையிலேயே பார்க்குற மக்களுக்கு வந்து திமுக மேலே கோவம் வந்துடும். நீதிமன்றம் தீர்ப்பெல்லாம் தேவையே இல்லை, அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது சம்பந்திக்கு கொடுத்தாங்க, இது ஓர்படியால் கொடுத்தாங்க, இது தங்கச்சி புருஷனுக்கு கொடுத்தாங்கங்கிறது வந்து தெள்ள தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அண்ணாமலை மௌனம் காக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறது தவறு. பத்திரிகைகள் செய்து கொண்டிருப்பது வந்து அவருடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் பாராட்டி கொண்டிருக்காங்க. அது நல்ல விஷயம். சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.